கையில காசு இருக்கு, வசதி இருக்கு, ஆனா நிம்மதி மட்டும் இல்லையா? எப்ப பாரு ஒரே டென்ஷன், பதட்டம், அவன் என்னை விட மேல போயிட்டான் அப்படின்னு உறுத்தல் இருக்கா? இதோ ஒரு ராஜாவுக்கும் ஒரு சாதாரண மனுஷனுக்கும் நடந்த கதை. இதை கேட்டீங்கன்னா நிம்மதினா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒரு ஊர்ல ஒரு பெரிய ராஜா இருந்தாரு. அவருக்கு இல்லாத செல்வாக்கே கிடையாது. ஆனா அவருக்கு ஒரு குறை. ராத்திரி ஆனா நிம்மதியா தூக்கம் வராது. எப்பவும் ஏதோ ஒரு கவலை. ஒரு நாள் அந்த ராஜா மார்வேஷத்துல ஊருக்குள்ள போனாரு. அங்க ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி ஒரு மரத்தடியில படுத்து நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தான். தூக்கத்துல கூட அவன் முகத்துல அப்படி ஒரு சிரிப்பு, அப்படி ஒரு நிம்மதி. ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம். நான் எவ்வளோ பெரிய ராஜா, எனக்கு தூக்கம் வரல, ஆனா ஒண்ணுமே இல்லாத இவன் எப்படி இவ்வளோ நிம்மதியா தூங்குறான் அப்படின்னு யோசிச்சாரு. உடனே ராஜா தன்னோட மந்திரி கிட்ட கேட்டாரு. மந்திரி சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, மன்னா, அவன்கிட்ட இப்போ 99 கிளப் மெம்பர்ஷிப் இல்ல, அதான் அவன் நிம்மதியா இருக்கான் அப்படின்னாரு. ராஜாவுக்கு ஒன்னும் புரியல. மந்திரி சொன்னாரு, நான் சொல்றத செய்யுங்க, ஒரு பையில 99 தங்க காசுகளை போட்டு அந்த தொழிலாளி வீட்டு வாசல்ல வச்சுட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னாரு. ராஜாவும் அப்படியே செஞ்சாரு. அடுத்த நாள் காலையில அந்த தொழிலாளி பைய பார்த்தான். தங்க காசுகள் எண்ணி பார்த்தா 99 இருக்கு. அடடா, இன்னும் ஒன்னே ஒன்னு இருந்தா 100 ஆகிடுமே அப்படின்னு அவனுக்கு ஒரு ஆசை வந்துச்சு. அன்னையில இருந்து அவன் தூக்கத்தை தொலைச்சான். அந்த ஒரு காசை எப்படி சம்பாதிக்கிறதுன்னு யோசிச்சு பழைய மாதிரி சிரிச்சு பேசுறத நிறுத்தினா, ஓயாம வேலை செஞ்சான், சாப்பாட்டை குறைச்சான். அந்த 99 காசுகளை வச்சு சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு அந்த இல்லாத ஒரு காசுக்காக நரகமா வாழ ஆரம்பிச்சான். நாம எல்லாருமே இன்னைக்கு அந்த 99 கிளப்ல தான் இருக்கோம். நம்ம கிட்ட 99 நல்ல விஷயங்கள் இருக்கும். நல்ல குடும்பம், கை கால் நல்லா இருக்கும், சாப்பிட உணவு இருக்கும். ஆனா நம்ம கண்ணுக்கு அது தெரியாது. நம்ம கிட்ட இல்லாத அந்த ஒரு விஷயம் மேலதான் நம்ம கண்ணு இருக்கும். உதாரணத்துக்கு அடுத்தவன் வச்சிருக்க கார், அவனோட சம்பளம், அவனோட வசதி, இந்த மாதிரி. அந்த இல்லாத ஒண்ணுக்காக இருக்கிற 99ஐயும் அனுபவிக்காம நிம்மதியை தொலைச்சிட்டு ஓடிட்டு இருக்கோம். உங்ககிட்ட இருக்கிறத வச்சு நீங்க சந்தோஷப்படலைன்னா இந்த உலகமே உங்ககிட்ட கிடைச்சாலும் நீங்க சந்தோஷமா இருக்க மாட்டீங்க. சோ இன்னைக்கு ஒரு நிமிஷம் யோசிங்க, உங்ககிட்ட இருக்கிற அந்த 99 நல்ல விஷயங்கள் என்னென்ன? அதுக்காக முதல்ல கடவுளுக்கும் வாழ்க்கைக்கும் நன்றி சொல்லுங்க. ஓடுங்க, ஆனா உங்க நிம்மதியை தொலைச்சிட்டு ஓடாதீங்க.